பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த 2026 மகிழ்ச்சியான செய்தியை மட்டுமே சொல்லணும் அப்படின்னு இந்த பதிவுக்கு வந்திருக்கேங்க. அதாவது மேஷம். இந்த மேஷத்திற்கு இந்த 2026ல அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய ஒரு மாதம் என்ன? நான் இதை பண்ணுனா கண்டிப்பா எனக்கு இந்த மாதம் இதை செய்தால் எனக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவா இந்த மேஷத்திற்கு செவ்வாய் லக்ன அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய எல்லா மாதமுமே அவங்களுடைய வளத்தையும் வலிமையையும் பலத்தையும் நிரூபிக்கக்கூடிய ஒரு மாதங்களாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் உள்ள மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய லக்னத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு, 11ஆம் இடமான கும்பத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு மாதமான மார்ச் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இருக்கு. மத்த எந்த பிரச்சனை வேணாலும் இருந்துட்டு போதுங்க, அது சரியில்லை இது சரியில்லை, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு, அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு, எது வேணாலும் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிக்கிட்டு போட்டோம், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, யாராவது இந்த மேஷத்துல எனக்கு இந்த ஒரு செயல் வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தணும், எனக்கு ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கணும், எனக்கு தொழில்ல ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னா அது மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்துல நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கான ஒரு கிரெடிட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு செவ்வாய் 2ஆம் இடத்தில் பயணிக்கக்கூடிய காலம், ரிஷபத்தில் பயணிக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு மாதமாக. ஏன்னா இந்த நேரத்துல இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வருமானத்தின் தேவைகள் அதிகரிக்கும். அந்த வருமான தேவைகள் அது கடனா வேணாலும் இருக்கட்டுமே, நம்ம கேட்ட உடனே கடன் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு மகிழ்ச்சி இல்லையா? அந்த மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் இருக்கு. அந்த ஜூலை மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, வருமானத்திற்கான நிகழ்வு, நீங்க ஆசைப்பட்டதை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், இப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டங்கள் இருக்கு. அடுத்ததாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, அக்டோபர் மாதம் உங்களுக்கு கடகத்துக்குள்ள செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலம். பாருங்க, இந்த மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் கடகத்துல குரு பகவானோடு இணைய போறார். 1ம் 9ம் இணையக்கூடிய காலம். அத பாக்கியம். இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த குருவும் செவ்வாயும் இணையும் போது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல கடகத்துக்குள்ள செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்குதுங்க. கட்டாயம் இந்த காலம் உங்களுக்கு நிச்சயமாக இடம், வீடு, சொத்து சம்பந்தமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் சுகமா இருக்கேன்ப்பா, நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லக்கூடிய ஒரு மாதம் என்ன அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேஷத்தை பொறுத்தளவுல அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய, எனக்கு நான் தான் ராஜாவா இருக்கேன்னு மறந்து ஒரு பாடல் வரிகள் சொல்லணும்ல, அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ராஜாவாக செயல்படக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது மார்ச் மாதம், ஜூலை மாதம், அக்டோபர் மாதம். இந்த 3 மாதங்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பான மாதமாக இருக்க போகுது. திருமணம் சார்ந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், வேலை வாய்ப்புகள் சார்ந்த நிகழ்வுகளா இருக்கட்டும், தொழில் சார்ந்த நிகழ்வுகளாகட்டும், உங்களுக்கு எந்த நன்மைகள் இருந்தாலும் இந்த 3 மாசத்துல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தேடி தரக்கூடியதாக இருக்கு. இந்த வருடம் உங்களுக்கு நிறைவான ஒரு வருடமாக அமைய வேண்டும் அப்படின்னா கூடுதலா நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த பழனி முருகனை பலமா பிடிச்சுக்கோங்க. அந்த பழனி முருகனை ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகனை அப்படி ஃபீல் பண்ணி, அவர் ராஜாவா இருக்கும்போது ஒரு வரத்தை நம்ம கேட்டோம்னா அந்த ராஜா எப்படி கொடுப்பாரோ அதே மாதிரி அந்த ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த மேஷம்னாவே உச்சம், அந்த உச்சத்துல இருக்கக்கூடிய கிரகம் யாரு? செவ்வாய் தானே. அந்த செவ்வாயினுடைய அதிதேவதை யாருன்னா அந்த முருகன் தான். அந்த முருகன் ஒரு ஆங்காரத்தோட ஒரு கோபத்தோட என்னை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்த இடம் அந்த பழனிமலை முருகன். அதனால அந்த பழனி முருகனை நீங்க மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எப்போதும் கெட்டியா அவர் பாதத்தை பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ஆண்டு சூரியனின் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. அந்த ஆண்டு உங்களுக்கு நல்லதையே தரும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.